காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம் என்ற 6 வகை விரோதிகளை நம் வைராக்கியத்தால் வெல்ல முடியும், வெல்லவும் வேண்டும். அவ்வாறு வென்றுவிட்டால் மனதில் ஆசை தோன்றாது. அவ்விரோதிகள் இருக்கும் வரை நீ அடிமையே. அவற்றை நீ அடக்கி விவேகத்தை பெற்றுவிட்டால் மாயை என்ற இருள் அகன்றுவிடும். அதன் பிறகு சுகதுக்கம் உன்னை ஒருபோதும் பாதிப்பதில்லை. ஆழ்கடலில் தத்தளிப்பவன் ஒவ்வொரு அலைகளையும் கடந்து கரை சேர்வது போலவே மேற்கூறிய 6 வகை அலைகளையும் கடந்த பின்பே நீ வாழ்க்கை என்னும் கடலை கடந்து கரை சேர முடியும். ஒவ்வொருவரும் அவரவருக்கு கிடைத்திருக்கும் தேக பிராப்தத்தை கொண்டு திருப்தி அடைவதே விவேகம். தன்னிடம் இருப்பதைக் கொண்டு திருப்தி அடைந்தவனாய், விருப்பு வெறுப்பற்றவனாய், துக்கத்தையும் சுகத்தையும் சமமாக பாவிக்கும் எண்ணம் கொண்டிருப்பதே சிறந்த இல்வாழ்க்கை ஆகும். ஒரு செடியிலோ மரத்திலோ பழங்கள் அதிகம் பழுத்துவிட்டால் பிறர் பறிப்பதற்கு ஏதுவாக அவை வளைந்து கொடுக்கின்றன. அதுபோல உன்னிடம் செல்வம் அதிகம் இருந்தால் இல்லாதவர்களுக்கு நிச்சயம் நீ தானம் செய்ய வேண்டும். பித்தமும் செல்வமும் ஒன்றுதான். உடல் ஆரோக்கியத்திற்கு பித்தமும் அவசியம்தான். அதுபோலவே செல்வமும் உடல் உள்ளவரை செல்வமும் தேவை. ஆனால் செல்வத்திற்கு அடிமையாகி லோபியாக மாறிவிடக்கூடாது. தர்ம சிந்தனை உள்ளவனாக இருக்கும் அதே நேரத்தில் வீண் செலவும் செய்யாமல் இரு. இவ்வுலகத்தின் நிகழ்வுகளை கவனித்துக் கொண்டு மகிழ்ச்சியாக இரு. ஆனால் ஒருபோதும் கடவுளை மறந்துவிடாதே. இந்த உலக வாழ்க்கை என்னுடையதல்ல, கடவுளுடையது என்ற எண்ணத்துடன் ஏழைகளிடமும் துயரப்படுபவர்களிடமும் எப்போதும் கருணை காட்டு.